6.23. A TV tower stands vertically on a bank of canal. The tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree. From another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower and the width of the canal tan 58 degree equal to 1.6003. சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு கேனலாக கன்சிடர் பண்ணிங்க. ஏடிங்கிறது ஒரு டவரு. அந்த டவரில் இருந்து இந்த பக்கமாக அந்த வாய்க்காலுக்கு இந்த பக்கமாக கரெக்டாக அந்த வாய்க்காலுக்கு எண்டுக்கு நின்றுக்கிட்டு நான் டவரோட டாப்பை பார்க்குறேன். அப்போது 58 டிகிரி காட்டுது. சரியா? அப்புறம் 20 மீட்டர் தள்ளி போய் நான் இங்கேருந்து பார்க்குறேன். அங்கேருந்து பார்த்தா 30 டிகிரி காட்டுது. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, 20 மீட்டர் தள்ளின்றது இது 20 மீட்டர் கிடச்சிச்சு எனக்கு. இப்போ டவரோட ஹைட்டும் இந்த சிடி அந்த கேனலோட டிஸ்டன்ஸும் என்னான்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த கேனலோட டிஸ்டன்ஸையும் டவரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? அப்போ டேன் தான் கண்டுபிடிக்கணும். டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? ஆப்போசிட் என்னது ஏடி, அட்ஜசன்ட் என்னது சிடி. எனக்கு டேன் என்னது, இது டேன் டீட்டாங்கிறது டேன் 58 டிகிரி ஈக்குவல் டு ஏடி பை சிடி. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் பண்ணுறோம் இல்லையா? ஏடி பை சிடி. அப்போது டேன் 58 டிகிரிங்கிறது என்னது 1.6003 ஈக்குவல் டு ஏடி பை சிடி. இப்போ எனக்கு ரெண்டுமே தெரியாது, ஏடியும் தெரியாது சிடியும் தெரியாது. அதனால எதனா ஒரு ஈக்குவேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணலாம், சிடி அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன வரும், சிடி இன்ட்டு 1.6003 ஈக்குவல் டு ஏடி. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ சிடி கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ஏடி வந்துடும் இல்லையா? அப்போ நான் சிடி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எதை, இந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் சிடி கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதெல்லாம் பார்க்கலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏன்னா இதுவும் அப்படி தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். இந்த பெரிய ட்ரையாங்கிள் இல்லையா? டி இல்லை, ஏபிடி. இப்போது டேன் என்னது 30 டிகிரி இல்லையா? டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிடி இல்லையா? பிடி. ஆனால் அந்த பிடி எப்படி பிரித்து எழுதலாம் பிரித்து, டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாமா? அதை பிரித்து எழுதலாமா? ஏடி பிடிங்கிறத பிரித்து பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏடி பை பிசி என்னது 20 ப்ளஸ் சிடி. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், சிடி தானே கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் ஏடி வருதோ அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் 2. 1 தூக்கின்னு போய் 2ல் போடுறேன். ஏன் ஏடி 50 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதை பண்ணால் எல்லாமே சிடி ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக இருக்கும். டேன் 30 டிகிரி என்னது 1/√3 ஈக்குவல் டு ஏடி என்னது சிடி இன்ட்டு 1.6003. இந்த ஈக்குவேஷனை அப்படியே போட்டேன். 20 ப்ளஸ் சிடி. இப்போ எனக்கு சிடி வந்துருச்சு, எல்லாமே சிடியாக வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இதை மேலே கொண்டு போயிடுறேன். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20 ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு சிடி இன்ட்டு 1.6003 இன்ட்டு இது இந்த பக்கம் போச்சுன்னா √3 வரும். √3க்கு வேல்யூ என்னது, √3 ஈக்குவல் டு 1.732 இல்லையா? அப்போது 1.732 நான் டெசிமல்லே போட்டுக்கிட்டா இப்போ பாருங்கள், 20
ப்ளஸ் சிடி அப்படியே வச்சுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2.772. இந்த மல்டிப்ளிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மல்டிப்ளிகேஷன்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நான் சொல்கிறேன். டெசிமலை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டெசிமலை எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன் நான். இப்போ இன்ட்டு சிடி இல்லையா? சிடியும் சேர்ந்து தானே வருது. சிடி இருக்குது. சிடி இன்ட்டு சிடி ஆச்சா? இப்போ பாருங்கள், இப்போ சிடியை மட்டும் இந்த பக்கம் சிடிலாம் கொண்டு வந்துட்டு 20 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இல்லை இந்த சிடியை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். எதனா ஒன்று பண்ணலாம். இந்த சிடியை நான் அந்த பக்கம் கொண்டு போன வரும் பாரு. 20 = 2.732 சிடி ப்ளஸ் மைனஸ் இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் சிடி. அப்போ 20 = 2.732 - 1. ஏன் அப்படின்னா சிடியை நான் வெளியே எடுத்துட்டா ஒன்று தானே மிச்சமாகும். இப்போ பாருங்கள், 2.772 2.772 சிடி மைனஸ் சிடி 20 = 2.772 - 1 சிடி. இப்போ 20 = என்னது பார்த்து 1 போயிடுச்சுன்னா 2 பாயிண்டில் 1 போயிடுச்சுன்னா 1 பாயிண்ட் வரும். 1.772 இன்ட்டு சிடி இன்ட்டு டிசின்னு வச்சுங்க. எதனா ஒன்று வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சிடின்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த சிடி தான் தேவை எனக்கு. அப்போ நான் சிடியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா வரும் 20 / 1.772. அப்போது டிவைட் பண்ணால் சிடி ஈக்குவல் என்ன வருது? மல்டிப்ளை பண்ணால் 11.29 வரும். 11.29 வரும். இப்போ பாருங்கள், சிடி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ எனக்கு ஏடி வேணும். சிடி என்னது? இது சிடி 11.29ங்கிறது சிடி வந்துருச்சு. இப்போ ஏடி கண்டுபிடிக்கணும். ஏடினா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் சிடி வேல்யூவை இந்த 11.29ங்கிற வேல்யூவை இதில் போட்டோன்னா என்ன வந்துடும்? எனக்கு ஏடி வந்துடும். அதுதான் பண்ண போகிறேன். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 in 1. 3 தூக்கிட்டு போய் நான் அந்த ஃபார்முலாவில் போட்டேன் என்ன வரும்? ஏடி ஈக்குவல் சிடி என்னது? 1129 × 16003. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 18.07. அப்போ டவரோட 8 என்னது? 18.07. அவ்வளோதான்.